ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயம், சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா செவுக்க நல்லா வந்துட்ட பிறகு ஒரு சாம்பார் வெங்காயம், ஒரு 20 சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்தவொடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா ரெண்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்ட பிறகு பச்சை சுண்டக்காவை நல்லா உரலில் போட்டு நல்லா இடித்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியில் நல்லா பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 8 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுப்பை சிம்மில் பண்ணிவிட்டு மிளகாத்தூளை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளி ஊற வச்ச தண்ணியை அது நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் உப்பு, நம்ம எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை கொதிக்க விடணும். நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி.